Hello everyone, welcome to Joy of Learning English. இப்போ நம்ம CBSE Class 11 Snapshots bookல இருக்க chapter number 3 Ranga's Marriage written by Masti Venkatesha Iyengar. இதோட part 2 வீடியோவை பார்க்கலாம். part 1 பார்க்காதவங்க அதோட லிங்க் description boxல இருக்கு, அங்கேருந்து போய் பாருங்க. Ramarav's niece, a pretty girl of 11, had come to stay with him. ராமாராவ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அவரோட நீஸ், அதாவது பிரதரோட பொண்ணு இல்லைன்னா சிஸ்டரோட பொண்ணு. அந்த பொண்ணுக்கு 11 இயர்ஸ் தான் ஆச்சா. இந்த கொடுமை எல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு. அந்த பொண்ணு இப்போ ராமாராவோட வந்து தங்குறதுக்கு வந்துட்டா. She was from a big town, so she knew how to play the veena and the harmonium. அந்த பொண்ணு பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு பெரிய டவுனில், அதனால அந்த பொண்ணுக்கு வீணை வாசிக்க, ஹார்மோனியம் வாசிக்கலாம் தெரியும். She also had a sweet voice. அதோட அந்த பொண்ணோட வாய்ஸும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிட்டி கேர்ள், 11 இயர்ஸ் ஓல்டு, பிக் டவுன்லேருந்து வந்திருக்கா, வீணா ஹார்மோனியம் வாசிக்க தெரியும், ஸ்வீட் வாய்ஸ். போத் ஹர் பேரண்ட்ஸ் ஹேட் டைட். ஆனால் அந்த பொண்ணோட அம்மா அப்பா 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அதனால அந்த பொண்ணோட மாமா ராமாராவ் அந்த பொண்ணை அவர் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காரு. Ranga was just the boy for her and she the most suitable bride for him. அதனால அவருக்கு அந்த பொண்ணுக்கு ஏற்ற பையன் ரங்கா, ரங்காக்கு ஏற்ற பொண்ணு இந்த பொண்ணு அப்படின்னு தோணுது. Since I was a frequent visitor to Ramarav's place, the girl was quite free with me. இவர் அடிக்கடி ராமாராவோட வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால அந்த பொண்ணு இவர்கிட்ட நல்ல சகஜமாக பேசுவா. I completely forgot to mention her name. பொண்ணு பேர் சொல்ல மறந்துட்டனே, ரத்னா it was. அந்த பொண்ணு பேரு ரத்னா. The very next morning I went to their house and told Ramarav's wife, I'll send some buttermilk for you. Ask Ratna to fetch it. அடுத்த நாள் காலையில் வேலையாக ராமாராவ் வீட்டுக்கு போய் ராமாராவோட ஒய்ஃப் கிட்ட இவர், நான் உனக்கு கொஞ்சம் பட்டர் மில்க், அதாவது மோர் கொடுத்து விடுறேன், ரத்னாவை அதை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிவிடு அப்படின்னு சொல்கிறாரு. ரத்னா கேம். ரத்னாவும் வர்றா. இட் வாஸ் அ ஃப்ரைடே, ஸோ ஷி வாஸ் வேரிங் அ கிராண்ட் சாரி. ஐ டோல்ட் ஹர் டு சிட் இன் மை ரூம் அண்ட் ரெக்வெஸ்டட் ஹர் டு சிங் அ சாங். அன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால அந்த பொண்ணு நல்ல கிராண்ட் சாரி, சில பேர் வெள்ளிக்கிழமை பட்டெல்லாம் கட்டுவாங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல சாரியாக கட்டிட்டு வந்திருக்கு. ஐ டோல்ட் ஹர் டு சிட் இன் மை ரூம் அண்ட் ரெக்வெஸ்டட் ஹர் டு சிங் அ சாங். ரத்னா வந்த உடனே அவரோட ரூமில் அவளை உட்கார சொல்லிட்டு ஒரு பாட்டு பாட சொல்கிறாரு. ஐ சென்ட் ஃபார் ரங்கா. ஆள் அனுப்பி ரங்காவை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. While she was singing the song Krishnamurti in front of my eyes, Ranga reached the door. ரத்னா கிருஷ்ணமூர்த்தி கண்ண முந்தே அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான கன்னடா பாட்டு பாடிட்டு இருக்கா. அப்போ ரங்கா கதவு கிட்ட வரான். ஸ்டாப்ட் அட் த த்ரெஷோல்ட். அவன் அப்படியே வாசல் கிட்டே நின்றான். He did not want the singing to stop but was curious to see the singer. உள்ளே போனால் பாட்டு நின்றுமோ அப்படின்னு அவன் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஆனாலும் யார் பாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப க்யூரியஸாக, ரொம்ப ஆர்வமாக இருக்கான். கேர்ஃபுல்லி ஹீ பீப்ட் இன். மெதுவாக அவன் உள்ளே எட்டி பார்க்குறான். த லைட் கம்மிங் இன் டு த ரூம் வாஸ் பிளாக்ட். அவன் எட்டி பார்க்கும்போது அந்த ரூம்குள்ளே வர லைட்டை அவன் பிளாக் பண்ணிடுறான். ரத்னா லுக்ட் அப் அண்ட் சீயிங் அ ஸ்ட்ரேஞ்சர் தேர் அப்ரப்ட்லி ஸ்டாப்ட். ரத்னா நிமிர்ந்து பார்க்குறா. முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளை, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அங்கே நிற்கிறதுனால டக்குன்னு அவள் பாடுறதை நிறுத்திடுறா. Suppose you buy the best quality mango, you eat it slowly, savoring its peel before biting into the juicy flesh. You do not want to waste any part of it. நீங்கள் ஒரு பெஸ்ட் குவாலிட்டி மேங்கோ வாங்குறீங்க, அதை கடிக்கிறதுக்கு முன்னாடி மெதுவாக அதோட தோலெல்லாம் உரிக்கிறீங்க, அதை மெதுவாக சாப்பிடணும்னு நினச்சி ஒரு கடி கடிக்கிறீங்க, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. பிஃபோர் யூ டேக் another bite, the fruit slips out of your hand and falls into the ground. இன்னொரு கடி கடிக்கிறதுக்குள்ளே அந்த பழம் உங்கள் கையிலேருந்து நழுவி கிரவுண்டில் விழுந்துட்டா எப்படி இருக்கும்? How do you feel? Ranga's face showed the same disappointment when the singing stopped. நல்லா ரசித்து சாப்பிடணும்னு நினச்ச ஒரு பழம் கை நழுவி கீழே தரையில் விழுந்துருச்சுன்னா எப்படி டிசப்பாயிண்ட் ஆகும்? அதே மாதிரி ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் பாட்டு நின்ன உடனே ரங்காவோட ஃபேஸில் தெரியுது. You sent for me, he asked as he came in and sat on a chair. என்னை கூப்பிட்டு விட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டே ரங்கா உள்ள வந்து சேர்ல உட்கார்றான். ரத்னா stood at a distance, her head lowered. ரங்கா repeatedly glanced at her. ரத்னா தலையை குனிஞ்சிட்டே கொஞ்சம் தள்ளி நிற்கிறா. ரங்கா திரும்ப திரும்ப அவளை பார்த்துட்டே இருக்கான். Once our eyes met and he looked very embarrassed. No one spoke for a while. ஒருத்தர ரங்காவும் இவரும் நேருக்கு நேராக பார்த்துடுறாங்க. அதனால ரங்கா கொஞ்சம் எம்பாரஸ் ஆகிடுறான். கொஞ்சம் நேரம் யாருமே பேசலை. It was my coming in that stopped the singing. Let me leave. நான் வந்ததுனால தான் பாட்டு நின்றுச்சு போல, நான் போகிறேன் அப்படின்னு ரங்கா சொல்கிறான். வேர்ட்ஸ், mere words. சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறான், அவன் அதை மீன் பண்ணவே இல்லை. The fellow said he would leave, but he did not make a move. அவன் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கூட அசையவே இல்லை. How can one expect words to match actions in these days of Kali Yuga? இந்த கலியுகத்தில் ஒருத்தர் சொன்னதை செய்வாருன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்?
ரத்னா ran inside overcome by shyness. ரத்னாக்கு வெக்கம் வந்து உள்ளே ஓடி போயிடுறா. After a while, Ranga asked, "Who is that girl, Swami?" கொஞ்ச நேரம் கழிச்சு ரங்கா இவர்கிட்ட அந்த பொண்ணு யார் சுவாமி சுவாமின்னா ஒரு மரியாதையாக கேட்குறான். "Who is that inside?" The lion wanted to know. இப்போ அவர் ஒரு கதை சொல்கிறாரு. அதில் ஒரு லயனும் ஒரு கோட்டும் வருது. ஒரு லயன் வெளியில் நின்று உள்ளே யார் அப்படின்னு கேட்குது. The he-goat who had taken shelter in the temple replied, "Does it matter who I am? I am a poor animal who has already eaten 9 lions." கோவிலுக்குள்ளே அந்த ஆடு ஒளிஞ்சிட்ருக்கு. he-goatனா ஒரு மேல் கோட் ஒளிஞ்சிட்ருக்கு. அது வந்து வெளியில் வந்தால் லயன் சாப்பிட்ரும். அதனால அது உள்ளேருந்தே ரிப்ளை பண்ணுது. நான் யாராக இருந்தால் என்ன, அது முக்கியமாக நான் ஒரு புவர் அனிமல், நான் ஏற்கனவே 9 லயன்ஸை சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுது. I have vowed to eat one more. நான் இன்னும் ஒரு லைனை சாப்பிட்லான்னு சொல்லி சபதம் எடுத்திருக்கேன். Tell me, are you male or female? நீ சொல்லு, நீ மேலா ஃபீமேலா அப்படின்னு அந்த கோட் கேட்குது. The lion fled the place in fear, it seems. அதை கேட்ட லயன் பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுது. அவர் ரங்காவை அந்த லயனோடையும் அவரை வந்து அந்த கோட்டோடையும் கம்பேர் பண்ணிக்கிறாரு. Like the he goat, I said, what does it matter to either of us who she is? அவள் யாராக இருந்தால் நமக்கு என்ன? ஐம் ஆல்ரெடி மேரிட் அண்ட் யூ ஆர் நாட் த மேரியிங் கைண்ட். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நீ கல்யாணம்லாம் பண்ணிக்கிற மாதிரி டைப் கிடையாது. வெரி ஹோப்ஃபுல்லி ஹீ ஆஸ்க்ட், ஷீ isn't married then? His voice did not betray his excitement, but I knew it was there. அவன் ரொம்ப நம்பிக்கையாக அப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையா அப்படின்னு கேட்குறான். அவன் வாய்ஸில் எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் காமிக்கலைனாலும் இவருக்கு அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகியிருக்கான் அப்படிங்கிறது நல்லா புரியுது. அதாவது அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கான். ஷி வாஸ் மேரிட் a year ago. அவளுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. His face shriveled like a roasted brinjal. அவனோட முகம் அப்படியே சுட்ட கத்திரிக்காய் மாதிரி சுருங்கிடுது. After a while, Ranga left saying, I must go, I have work at home. கொஞ்ச நேரத்திலே ரங்கா வீட்டில் வேலை இருக்குன்னு கிளம்பிடுறான். I went to our Shastri the next morning and told him, keep everything ready to read the stars. I'll come later. I tutored him in all that I wanted him to say. அடுத்த நாள் அவர் சாஸ்திரினா அஸ்ட்ராலஜராக தான் இருக்கணும். அவர்கிட்ட போகிறாரு. எல்லாத்தையும் ரெடியாக வைங்க, ரீட் த ஸ்டார்ஸ் அப்படின்னா ஜாதகம்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அதுக்கு ரெடியாக இருங்க, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் என்னென்ன சொல்லணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு. I found no change in Ranga when I met him that afternoon. மத்தியானம் ரங்காவை பார்க்கும்போது ரங்காட்ட எந்த மாற்றமும் அவருக்கு தெரியல. ஆனாலும் என்ன கேட்குறாருன்னா, வாட்ஸ் த மேட்டர், யூ சீம் டு பி லாஸ்ட் இன் தாட், ஐ செட். ஏதோ யோசனையில் இருக்க மாதிரி இருக்கே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. நத்திங்ஸ் ராங், பிலீவ் மீ. ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாக தான் இருக்குது, என்னை நம்புங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹெட்டேக், கம் லெட்ஸ் கோ அண்ட் see a டாக்டர். தலைவலிக்குதா, போய் டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஐ ஹாவ் நோ ஹெட்டேக், ஐ எம் மை யூஷுவல் செல்ஃப். எனக்கு தலையெல்லாம் வலிக்கலை, நான் எப்பவும் போல தான் இருக்கேன் அப்படின்னு ரங்கா சொல்கிறான். I went through the same thing when the process of choosing a girl for me was going on. எனக்கு பொண்ணு பார்க்கும்போது எனக்கு கூட இப்படி தான் ஆச்சு. But I don't think that could be a reason for your present condition. ஆனால் உன்னோட நிலைமைக்கு அது காரணமாக இருக்க முடியாது. நீ தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டியே. ரங்கா stared at me. ரங்கா அவர் அப்படியே உத்து பார்க்குறான். Come, let's go and see Shastri, I suggested. சரி வா, நம்ம போய் சாஸ்திரியை பார்க்கலாம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. You will find out whether Guru and Shani are favorable for you or not. குரு சனி கிரகங்கள்லாம் உனக்கு சாதகமாக இருக்கா, உனக்கு நல்லது செய்யுமா அப்படிங்கிறதெல்லாம் அங்கே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ரங்கா accompanied me without any protest. எந்த ஒரு எதிர்ப்புமே காமிக்காமல் ப்ரொட்டெஸ்ட் பண்ணாமல் ரங்கா அவரோட போகிறான். As soon as Shastri saw me, he exclaimed, "What a surprise, Shyama, haven't seen you for a long time." சாஸ்திரி பயங்கர சர்ப்ரைஸ் ஆகி, ஷியாமா அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்லாம் சொல்கிறாரு. ஷியாமா இஸ் none other than your servant, the narrator of this tale. ஷியாமா அப்படிங்கிறது இவ்வளோ நேரமாக நமக்கு கதை சொல்லிகிட்டு இருந்தார் இல்லையா, அவரோட பேர் தான் ஷியாமா. நான் இந்த லெசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், இந்த கதையை நமக்கு சொல்கிறது ஷியாமா அப்படின்னு சொல்லி. I got angry and shouted, "What? Only this morning?" Shastri completed my sentence. இவர் கோவம் வந்து கத்துறாரு. இன்னைக்கு காலையில் தானே பார்த்தோம் அப்படின்னு பாதி சொல்லும் போதே சாஸ்திரி அவர் பேச ஆரம்பிச்சிடாரு. You finished all your work and are now free to visit me. ஓ, நீ காலையிலேயே வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஃப்ரீ ஆகி என்னை பார்க்க வந்திருக்கியா அப்படின்னு அவர் சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணி விட்டுறாரு. Had he not done so, I would have ruined our plan by bursting like grains that are kept in the sun to dry. அவர் அப்படி மட்டும் சொல்லலைன்னா எங்களோட பிளான் எல்லாம் நானே கெடுத்திருப்பேன். கிரெயின்ஸ் எல்லாம் வெயிலில் காய வச்சா அது எப்படி வெடிக்குமோ அதே மாதிரி நானே எங்களை காமிச்சு கொடுத்துருப்பேன். I was extremely careful of what I said afterwards. அதுக்கப்புறம் அவர் பேசினதெல்லாம் ரொம்ப கவனமாக பேசினார், இல்லைன்னா பிளான் ஃபெயில் ஆகிடும் இல்லையா. சாஸ்திரி turned to Ranga.
சாஸ்திரி ரங்காவை பார்த்து, when did the young son of our accountant clerk come home? What can I do for him? It's very rarely that he visits us. அதான் ஏற்கனவே சாஸ்திரிக்கு ஷாமா எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காருல, அதே மாதிரி பேசுகிறாரு. அக்கௌண்டன்ட் பையன் எப்போ வீட்டுக்கு வந்தான், அவனுக்கு நான் என்ன செய்ய முடியும், அவன் எப்போயாவது தான் என்னை பார்க்க வர்றான் அப்படிலாம் பேசுகிறாரு. டேக் அவுட் யோர் பேரஃபர்னீலியா. பேரஃபர்னீலியா அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு அஸ்ட்ராலஜர்னால் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுன்னு சொல்கிறாரு. அவர் ரங்கப்பா seems to have something in his mind. Can you tell us what's worrying him? ரங்கப்பா மனசில் ஏதோ இருக்குது, அவன் எதை நினச்சி கவலைப்படுறான்னு சொல்ல முடியுமா? Shall we put your science of astrology to test? உன்னோட ஜோசியத்தை எனக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? There was authority in my voice as I spoke to Shastri. Authorityனா ரொம்ப பவர் இருக்க மாதிரி, நான் சொல்கிறதெல்லாம் நீ ஒபே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸில் அவர் சாஸ்திரிகிட்ட பேசுகிறாரு. He took out 2 sheets of paper, some cowries and a book of palmyra leaves. 2 ஷீட் பேப்பர் எடுக்கிறாரு. கௌரீஸ் அப்படின்னா சோவி, சோழி அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதை எடுக்கிறாரு. அப்புறம் பாமைரா லீவ்ஸ் அப்படின்னா பனை ஓலை. அந்த காலத்து புக்ஸ் எல்லாம் பனை ஓலையில் எழுதியிருப்பாங்கள்ல, ஓலை சுவடி இருக்கும்ல, அந்த புக்கு ஒன்று அவர் எடுக்கிறாரு. அவர்ஸ் இஸ் அன் ஏன்ஷியன்ட் சயின்ஸ் ஐயா. எங்களோடது அஸ்ட்ராலஜி ரொம்ப பழைய கால சயின்ஸ். தெர் இஸ் அ ஸ்டோரி டு இட். அதுக்கு ஒரு கதை கூட இருக்குது, பட் ஐ won't tell you that story now. ஆனால் அந்த கதையை இப்போ நான் சொல்ல மாட்டேன். This is not a ஹரிகதா which allows you to tell a story within a story. ஹரிகதா மாதிரி ஒரு கதைக்குள்ளே இன்னொரு கதை அந்த மாதிரிலாம் கிடையாது. You may get bored. I'll tell it to you some other time. இப்போ சொன்னால் உனக்கு போர் அடிக்கும், வேற எப்பயாவது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சாஸ்திரி moved his lips fast as he counted on his fingers and then asked, What's your star? Ranga didn't know. சாஸ்திரி வேகமாக ஏதோ சொல்லிகிட்டே விரலில் கவுண்ட் பண்ணுறாரு. அப்புறம் ரங்காட்ட உன்னோட நட்சத்திரம் என்னன்னு கேட்குறாரு. ரங்காவுக்கு தெரியல. நெவர் மைண்ட், சாஸ்திரி இண்டிகேட்டட் வித் அ ஷேக் ஆஃப் ஹிஸ் ஹெட். தலையாட்டிகிட்டே பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஹீ டிட் சம் மோர் கேல்குலேஷன்ஸ் பிஃபோர் சேயிங் இன் அ சீரியஸ் டோன், இட்ஸ் அபவுட் அ கேர்ள். அப்புறம் நிறைய கேல்குலேஷன்லாம் போட்டு ரொம்ப சீரியஸான டோனில் இது ஒரு பொண்ணு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஹேட் பின் கண்ட்ரோலிங் மை லாஃப்டர் ஆல் திஸ் வைல். இவ்வளோ நேரமாக அவர் சிரிப்பை அடக்கிட்டு இருந்தார். பட் நவ் ஐ பர்ஸ்ட் அவுட் லாஃபிங். ஐ டர்ன் டு ரங்கா எக்ஸாக்ட்லி வாட் ஐ ஹேட் செட். இப்போது சிரிப்பை அடக்க முடியல, நல்லா சிரிச்சிட்டு ரங்கா பக்கம் திரும்பி நான் சொன்னேன்ல அப்படிங்கிறாரு. ஹூ இஸ் த கேர்ள்? இட் வாஸ் யோர் ஹம்பிள் சர்வெண்ட் ஹூ ஆஸ்க் த கொஸ்டின். ஷியாமா, நம்மளோட நரேட்டர் தான் அவரே ஹம்பிள் சர்வெண்ட் அப்படின்னு திரும்ப சொல்லிக்கிறாரு. யார் அந்த பொண்ணு அப்படின்னு தெரியாத மாதிரி கேள்வி கேட்குறாரு. சாஸ்திரி தாட் ஃபார் அ வைல் பிஃபோர் ரிப்ளைங். சாஸ்திரியும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அப்புறமா பதில் சொல்கிறாரு. ஷீ ப்ராபப்ளி ஹேஸ் த நேம் ஆஃப் சம்திங் ஃபவுண்ட் இன் த ஓஷன். ஓஷனில் கிடைக்கிற ஏதோ ஒரு பொருளோட பேர் அந்த பொண்ணோட பேர் அப்படிங்கிறாரு. கமலா காடஸ் லக்ஷ்மியோட இன்னொரு பேர். அவங்க வீடு ஓஷனில் தானே இருக்குது, அதனால கமலாவாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. மேபி இருக்கலாம். could it be பாச்சி, மாஸ்? ஒருவேளை கடலில் இருக்கும்ல பாசி பச்சை கலரில், அதாக இருக்குமோ? must it be moss if it's not கமலா? கமலாவா இல்லைன்னா மாஸ் பாசின்னு தான் பேர் இருக்கும். why not pearl or ரத்னா, the precious stone? ஏன் அது ஒரு வேளை pearl முத்து இல்லைன்னா ரத்னம் ஒரு ரொம்ப ப்ரெஷியஸான ஸ்டோன் இந்த மாதிரி பேராக இருக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரி கேட்குறாரு. ரத்னா, த கேர்ள் இன் ராமாராவ்ஸ் ஹவுஸ் இஸ் ரத்னா. ரத்னாவா? ராமாராவ் வீட்டில் இருக்க பொண்ணு பேர் கூட ரத்னா தான். டெல் மீ, இஸ் தேர் எனி சான்ஸ் ஆஃப் அவர் நெகோசியேஷன்ஸ் பேரிங் ஃப்ரூட்? ஒருவேளை இந்த கல்யாண விஷயம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? டெஃபினெட்லி, ஹீ செட் ஆஃப்டர் திங்கிங் ஃபார் சம் டைம். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கட்டாயமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறாரு. தெர் வாஸ் சர்ப்ரைஸ் ஆன் ரங்காஸ் ஃபேஸ் அண்ட் சம் ஹாப்பினஸ். ஐ நோட்டிஸ்ட் இட். இவர் ரங்கா முகத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் சர்ப்ரைஸ், கொஞ்சம் ஹாப்பினஸ் இதெல்லாம் தெரியுது. பட் த கேர்ள் இஸ் மேரிட், ஐ செட். தென் ஐ டர்ன் டு ஹிம். ஹிஸ் ஃபேஸ் ஹேட் ஃபாலன். ஆனால் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னுட்டு ரங்காவை பார்க்குறாரு. ரங்காவோட முகம் ஒரு மாதிரி தொங்கி போன மாதிரி ஆயிடுச்சு. ஐ டோன்ட் நோ ஆல் தட். எனக்கு அதெல்லாம் தெரியாது. தேர் மே பி சம் அதர் கேர்ள் ஹூ இஸ் சூட்டபிள். ஐ ஓன்லி டோல்ட் யூ வாட் அவர் சாஸ்திரா இண்டிகேட்டட், சாஸ்திரி செட். எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒருவேளை வேறு ஒரு பொருத்தமான பொண்ணு இருக்கலாம். சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சாஸ்திரி சொல்கிறாரு. We left the place. On the way, we passed by Ramarav's house. அவங்க சாஸ்திரி வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. போகிற வழியில் ராமாராவ் வீட்டு வழியாக போகிறாங்க. Ratna was standing at the door. I went in alone and came out a minute later. ரத்னா கதவு பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கா. அதனால இவர் மட்டும் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு நிமிஷம் கழித்து வெளியில் வராரு. Surprising, the girl isn't married it seems. Someone told me the other day that she was. என்ன ஆச்சரியம், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையா? அன்றைக்கி ஒரு நாள் யாரோ கல்யாணம் ஆகிடுச்சுன்னு என்கிட்ட சொன்னாங்க.
What Shastri told us has turned out to be true after all. But Rangappa, I can't believe that you have been thinking of her. சாஸ்திரி சொன்னதில் உண்மையாயிடுச்சு, என்னால் நம்பவே முடியல. ஆனால் ரங்கப்பா, நீ இவ்வளோ நினச்சிட்ருக்கியா? ஸ்வேர் ஆன் த நேம் ஆஃப் மத்வாச்சாரியா அண்ட் டெல் மீ, இஸ் இட் ட்ரூ வாட் சாஸ்திரி செட்? மத்வாச்சாரியா மேலே சத்தியம் பண்ணி சொல்லு, சாஸ்திரி சொன்னதில் உண்மையா? இந்த பேரை மாதவாச்சாரியா சொல்லக்கூடாது, மத்வாச்சாரியா. இவர் கர்நாடகாவில் பிறந்த ஒரு வைஷ்ணவா ஃபிலாசபர். I do not know whether anyone else would have been direct. Ranga admitted, there is greater truth in that Shastra than we imagine. What he said is absolutely true. அவர் கேட்டோன்னே ரங்காவும் ஆமான்னு ஒத்துக்கிறான். இந்த மாதிரி யாராவது நேரடியாக உண்மையை ஒத்துக்குவாங்களா அப்படின்னு அவருக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ரங்கா என்ன நினைக்கிறான்னா, சாஸ்திரங்கள்லாம் நிறைய உண்மை இருக்குது, அவர் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் உண்மையான கதை என்னன்னு நமக்கு தான் தெரியும். இவர் தானே போய் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. Shastri was at the well when I went there that evening. அன்றைக்கி சாயங்காலம் அவர் சாஸ்திரியை பார்க்க போகும்போது அவர் கிணறுக்கிட்ட நின்றுட்டுருக்காரு. I said, so சாஸ்திரிகளே, you repeated everything I had taught you without giving rise to any suspicion. சாஸ்திரிகளே, எந்த ஒரு சந்தேகமும் வராமல் நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் அப்படியே திருப்பி சொன்னீங்க அப்படிங்கிறாரு. What a marvelous Shastra yours is. Astrology wonderful அப்படின்னு சொல்கிறாரு. He didn't like it at all. இப்படி சொன்னோன்னே சாஸ்திரிக்கு சுத்தமாக பிடிக்கல. What are you saying? What you said to me was what I could have found out myself from the Shastras. என்ன சொல்கிற நீ சொன்னதெல்லாம் நானே சாஸ்திரங்களில் ஜோசியம் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பேன். Don't forget, I developed on the hints you had given me. நீ வெறும் ஹிண்ட் தான் கொடுத்த, டெவலப் பண்ணதெல்லாம் நான் அப்படிங்கிறாரு. Tell me, is this what a decent man says? இப்படி ஒரு நல்லவன் பேசுவான்? இந்த சாஸ்திரி இவரோட பெரிய கில்லாடியாக இருப்பார் போல இருக்கு. இப்போது ஷியாமா நமக்கு பழைய கதையெல்லாம் தானே சொல்லிகிட்ருக்காரு. இந்த இன்சிடெண்ட்லாம் நடந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு Rangappa had come the other day to invite me for dinner. What's the occasion? I asked. ரங்கா அவரை ஒரு நாள் டின்னருக்கு கூப்பிட வந்திருக்கான். அவரும் என்ன அக்கேஷன், என்ன விசேஷம், என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாரு. இட்ஸ் ஷியாமாஸ் பர்த்டே, ஹீ இஸ் 3. இன்றைக்கி வந்து ஷியாமாவோட பர்த்டே, அவனுக்கு 3 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். இட்ஸ் நாட் அ நைஸ் நேம் ஷியாமா, ஐ செட். ஐம் லைக் அ டார்க் பீஸ் ஆஃப் ஆயில் கேக். ஷியாமான்ற பேர் நல்லாவே இல்லை. அவரோட பேர் ஷியாமா தானே. எனக்கு ஏன் இந்த பேர் வச்சாங்கன்னா, நான் பார்க்குறதுக்கு கருப்பாக புண்ணாக்கு மாதிரி, ஆயில் கேக்னா புண்ணாக்கு, அந்த மாதிரி இருக்கேன், எனக்கு அந்த பேரை வச்சுருக்காங்க. Why did you have to give that golden child of yours such a name? What a childish couple you are, Ratna and you. இதிலேருந்து ரத்னாக்கும் ரங்காக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்களுக்கு இப்போ ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு 3 வயசு ஆகிடுச்சு. அவன் பேர் தான் ஷியாமா. அவன் பர்த்டேக்கு தான் ரங்கா வந்து அவரை இன்வைட் பண்ண வந்திருக்கான். அந்த கோல்டன் சைல்டுக்கு நல்ல கலராக இருக்க உங்கள் குழந்தைக்கு போய் இந்த பேரை வச்சுருக்கீங்களே, நீங்கள் 2 பேரும் ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கீங்க அப்படிங்கிறாரு. ஷியாமா அப்படின்ற நேம்க்கு மீனிங் டார்க், பிளாக், ப்ளூ, கிருஷ்ணாவோட கலர். I know, it's the English custom of naming the child after someone you like. இங்கிலீஷ் பீப்புளெலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரோட பேரையாவது அவங்க குழந்தைங்களுக்கு வைப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் வச்சுருக்கீங்க, அதுதானே சொல்ல போகிற அப்படிங்கிறாரு. அதாவது ஷியாமாவை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவங்க பையனுக்கும் ஷியாமானே பேர் வச்சுட்டாங்க. Your wife is 8 months pregnant now. Who is there to help your mother to cook? அவரே சொல்கிறாரு, இப்போது ரத்னா திரும்ப ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, 8 months ஆகுது. அதனால ரங்காவோட அம்மாவுக்கு குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண யார் இருக்கான்னு கேட்குறாரு. மை சிஸ்டர் ஹேஸ் கம் வித் ஹர். அம்மா டின்னர் சமைக்கணும் இல்லையா, அதுக்கு ஹெல்ப் பண்ண சிஸ்டரும் அம்மா கூட வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறான். ஐ வென்ட் தேர் ஃபார் டின்னர். ஷியாமா ரஷ் டு மீ வென் ஐ வாக்ட் இன் அண்ட் புட் ஹிஸ் ஆர்ம் அரவுண்ட் மை லெக்ஸ். இவர் டின்னர் சாப்பிட போகிறாரு. இவரை பார்த்தோன்னே ஷியாமா அந்த குட்டி பையன் இவர்கிட்ட ஓடி வந்து 2 கையும் வச்சு காலை கட்டிக்கிறான். I kissed him on his cheek and placed a ring on his tiny little finger. அவனுக்கு கன்னத்தில் முத்தம் கொடுத்து அவனோட குட்டி விரலில் மோதிரம் போட்டு விடுறாரு. Allow me to take leave of you readers. சரி, நான் கிளம்புறேன், எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. I'm always here, ready to serve you. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு சர்வ் பண்ண ரெடியாக இருக்கேன். You were not bored, I hope. உங்களுக்கு போர் அடிக்கலைன்னு நம்புகிறேன் அப்படிங்கிறாரு. அப்படியா, அதை நீங்கள் தான் சொல்லணும், காமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.